ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு துலாம் லக்ன நண்பர்களுக்கான 3 மாதத்திற்கான குருவனுடைய சஞ்சாரத்தை பற்றியான சிறப்பு பதிவு. இப்ப நம்ம குரு ஒரு வருஷமா நம்ம மேசராசியில நம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப அந்த குருவனுடைய பலாபலன், நம்ம குரு பயிற்சி பலனை நிறைய பார்த்துருப்போம். அதுல மேச ராசி அப்படின்றது தான் நம்ம கணக்கெடுக்கிறோமோ ஒழிய, அந்த மேச ராசியில இருக்கிற நட்சத்திரங்களினுடைய தன்மைகளை பொறுத்து நமக்கு மாற்றங்களும் நமக்கு சில விளைவுகளும் ஏற்படுகிறது. அது நட்சத்திர ஆற்றல் ரீதியாகத்தான் அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தின் அதிபதியினுடைய பலன்களைத்தான் தருகின்றது தான் என்பதுதான் ஜோதிட உண்மை. இப்போ பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு குரு அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து பரணி நட்சத்திரத்துக்கு மாறிவிடுகிறார். இப்ப இந்த பரணியில் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 4 பாதம் இருக்கு. அதுக்கப்புறம் கிருத்திகை 1ஆம் பாதம் இருக்கு. இதெல்லாம் கடந்து மே 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த இடைப்பட்ட இந்த 3 மாத காலத்துல இப்ப கேதுவாக செயல்பட்ட குரு இப்ப பரணி என்கின்ற சுக்கிரனாக எப்படி செயல்படுகிறாருங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா நமக்கு ஒரு அப்ரோச், எந்த பாவங்களை இயக்குது, எந்த பாவங்களுக்கு செயல்படுத்துது அப்படிங்கிற ஒரு தெளிவை உண்டாக்கும் போது இன்னும் நம்ம கொஞ்சம் நம்முடைய ஈடுபாடுகளை வடிவமைத்துக் கொள்ளலாம். துலாம் லக்னத்திற்கு குருவனுடைய நட்சத்திரம் என்பது லக்னத்திலேயே விசாகம் நட்சத்திரமாக இருக்கிறது. நம்மளுக்கு 5ஆம் இடமான கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கிறது. நமக்கு 9ஆம் இடமான மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட 1, 5, 9 அப்படின்ற நம்மளுடைய செயல்திறன், சிந்தனை, நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் மற்றும் நம்மளுடைய கலைத்திறமைகள், கலையில ஈடுபாடுகள், படிப்புல ஈடுபாடுகள், குழந்தை வழி மேன்மைகள் மற்றும் புதிய ஆராய்ச்சி கல்வி அல்லது புதிய அணுகுமுறைகள், இடமாற்றங்கள், வெளியூர் சார்ந்த வெளிநாடு சார்ந்த சிந்தனைகள், செயல்பாடுகள், இது இத்தனையும் இந்த 1, 5, 9 தான் வச்சிருக்கு. இந்த பொட்டன்ஷியல் இருக்கிற குரு 7ஆம் வீட்டுல இருக்காருங்கிறது சரி, அங்க ஒரு நட்சத்திரத்துல தானே அவர் போறாருங்கும் போது அவர் சுக்கிரனை போல செயல்படுகிறார். அப்ப உண்மையிலேயே சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் என்பது நமக்கு இதே 3, 7, 11 தானே இருக்கு. அப்ப இந்த 3, 7, 11 என்பது என்ன? அதாவது 5ஆம் இடத்துக்கும் 1ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் ஒரு சப்போர்ட் கொடுக்கிற ஸ்தானம் தான் 3, 7, 11. அதனால இது முற்றிலுமே உயிர்பற்றான விஷயங்கள்னு சொல்லக்கூடிய. அப்ப சொந்த பந்தம், உறவுகள், குழந்தை, கணவன் மனைவி, இந்த உறவுகள் சார்ந்த நபர்கள், பழக்க வழக்கங்கள், யாருகிட்டையெல்லாம் நம்ம பாசம் நேசத்தோட பழகிறோமோ அதுக்கெல்லாம் இந்த பாவங்களுக்கான ஒரு சிறப்பியல்புகள் பாசிட்டிவா இருக்கு. அதே நேரத்துல நமக்கு தொழில் சார்ந்து, பணவரவு சார்ந்து எந்த விதத்துல வேலை செய்யுங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? அப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல குருவனுடைய பங்களிப்பு என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி சுக்கிரனுடைய பங்களிப்பு என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த தொடர்பு நம்ம ஜனன ஜாதகத்துல உயிர்பற்றான பாவங்களாக இருந்தால் உயிர்பற்றான பாவ தொடர்புகளுக்கு உண்டான பலன்களை தரும். பொருள்பற்றான பாவங்களாக இருந்தால் பொருள்பற்றான பாவங்களுக்கான பலன்களை தரும். கஷ்டத்தின் நஷ்டத்தையும் கொடுக்கிற பாவங்களான 8ஆம் இடம் 12ஆம் இட தொடர்புகள் பெற்றிருந்தால் அது சம்பந்தப்பட்ட விளைவுகளை சில பேருக்கு தரும். இது டீப்பான அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்கறது இந்த 3 மாதத்துல சுக்கிரன் மாதிரி செயல்படுற குரு என்ன பண்ணுவார் அப்படிங்கும்போது, நம்ம சிந்தனைக்கு, நம்ம கிரியேட்டிவிட்டி மைண்டுக்கு ஒரு நல்ல ஊக்குவித்துருவார். அதாவது திறமைகளை வெளிப்படுத்துவார்.
அதாவது கிரியேட்டிவிட்டி மைண்டை பலப்படுத்துவார், ஊக்கம் கொடுப்பார். அப்ப கம்யூனிகேஷன் அதுக்கு தகுந்த நபர்களை அமைச்சு கொடுக்கறது, அதுக்கு தகுந்த இப்போ ஒரு மீடியாவில் இருக்காங்க அப்படின்னா அந்தந்த நபர்களுடைய கூட்டு முயற்சியினால தான் அந்த மீடியா செயல்படும். அது மாதிரி செய்தி விளம்பரத்துறை, அது மாதிரி ஐடி லைனு, சில இடத்துல பேங்கிங் லைனு, பொதுஜன தொடர்பு, இப்போ A to Z கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து செய்கிறவங்க இருக்காங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. அது மாதிரி குரு சுக்கிரன் அப்படிங்கிறது பண வசதி உள்ள பொருள்கள், பண வசதி காஸ்ட்லியான மெட்டீரியலை தயாரிக்கிறது, வியாபாரம் பண்ணுறது, இது எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. அது விலை உயர்ந்த ஆபரணங்களாக இருக்கலாம், விலை உயர்ந்த அணிகலன்களாக இருக்கலாம், விலை உயர்ந்த வாகனங்களாக கூட இருக்கலாம். அப்போ ஒரு வீடு, பங்களா, ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன், லைட் செட்டிங், இதெல்லாம் கூட அது குறிக்கும். அதே போல திருமண வரன் பார்க்கறது, ஆணா இருந்தால் பெண், பெண்ணா இருந்தால் ஆண், வரன் பார்க்கிற சந்தோஷத்தை நிகழ்த்தி கொடுக்கும். அதுக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அப்ப இப்படிப்பட்ட பொது பலன்கள்ல நமக்கு நன்மைகள் தான் தெரிகிறது. அதே நேரத்துல பாத ரீதியாக சில வித்தியாசங்களை பார்க்கணும். இப்ப நாம அந்த பரணி நட்சத்திரத்துல பிப்ரவரி 3ஆம் தேதி நுழையிற குரு பிப்ரவரி 27 வரைக்கும் இருக்கிறத தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு போயிடுறேன். அப்ப நம்ம ஒரு வரன் பார்க்கறது, ஒரு சந்தோஷ உறவுகள் சார்ந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் இந்த டேட்டை பயன்படுத்திக்கலாம். பிப்ரவரி 3ல இருந்து பிப்ரவரி 27 வரைக்கும் உறவுகள் சார்ந்த விஷயம், சுப நிகழ்ச்சிகள், குழந்தை பிறப்பு, திருமணம், வரன் பார்க்கறது, இதுக்கெல்லாம் சாதகமா இருக்குன்னு நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே பிப்ரவரி 27ல இருந்து மார்ச் 16 வரைக்கும் பரணி 2ஆம் பாதத்துல போறதுனால இந்த டைம்ல தொழில் சார்ந்த ஈடுபாடு, பேச்சு, நம்மளுடைய உத்தியோகம், அந்த உத்தியோகத்துல நம்ம காட்டக்கூடிய முயற்சிகள், புது முயற்சிகள், வேலை திறனை அதிகரித்தல், இதெல்லாம் நடைபெறும். இதுக்கெல்லாம் அது சாதகமா இருக்கும். உறவுகளை விட இந்த டைம் வேலைக்கு சாதகமா இருக்கும். அப்ப இதை பிரிச்சு பார்த்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். சில பேருக்கு உறவுகள்ல சில ஹெல்டப் ஆயிடும், பேச்சுவார்த்தைகள் ஹெல்டப் ஆகுது. ஒரு நல்ல விஷயத்துக்கு கன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொல்லிட்டு போவாங்க, ஆனால் சொல்ல மாட்டாங்க, அதனால இழுத்துக்கிட்டே போகும் இந்த தாமதம். இதெல்லாம் என்ன காரணம்னா இந்த மாதிரியான பொருள் சார்ந்த பாவங்கள் இயங்கும் போது உறவு சார்ந்த பாவங்களுக்கு அது தடை பண்ணுங்கிற விஷயம்தான். அதுக்கடுத்து பரணி 3ஆம் பாதத்திற்கு ஏப்ரல் 1ஆம் தேதி, அதாவது மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் பரணி 3ஆம் பாதத்துல குரு போறார். இந்த காலகட்டத்தில் உறவுகளுக்கு நல்லா இருக்கும், கம்யூனிகேஷனுக்கு நல்லா இருக்கும், ஒரு ரிஸ்க் இல்லாமல் இருக்கும், வேலை ஈஸியா இருக்கும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்லா இருக்கும், சந்தோஷம் நிலைக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில் நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் இல்லாம போகும்னு அர்த்தம். அடுத்து பரணி 4ஆம் பாதத்துல ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 16 வரைக்கும் போற காலகட்டத்துல தான் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டைம்ல புது முயற்சிகள், புது பணத்தை லாக் பண்றது, இன்வெஸ்ட் பண்றது, இதுல எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த 4ஆம் பாதம் என்பது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அது கொஞ்சம் நெகட்டிவா வேலை செய்யும். அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அடுத்து ஏப்ரல் 16ல இருந்து மே 1ஆம் தேதி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு, சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு குரு மாறிடுறார். அப்ப அந்த அமைப்புல நமக்கு நல்லது நடக்கும், உறவுகளுக்கும் நம்முடைய அனைத்து விதமான இன்பங்களுக்கும் அது சப்போர்ட்டிவா இருக்கும். ஆரோக்கியம், எல்லா விதமான தொழில்களுக்கும் நன்மைகளை தரும், படிப்புக்கும் நன்மை தரும். அதனால இது குருவினுடைய இந்த 3 மாத பலன்ல நம்ம கொஞ்சம் நட்சத்திர ரீதியாக இதை சிந்திச்சிருக்கோம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.